பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 9வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தன் படையின் முக்கிய தலைவர்களை பட்டியலிட்ட துரியோதனன் தன் மீது உள்ள பற்றினால் தங்களின் உயிரையே தியாகம் செய்ய துணிந்து வந்துள்ள மற்ற மாவீரர்களை பற்றி தன் குருவிடம் பெருமையோடும் அதே சமயம் ஒருவித உள்மனப் பதற்றத்தோடும் பேசும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 9. ஸ்லோகம்: அன்யே ச பகவ சூரா மதர்தே தியக்த ஜீவிதா நானா சஸ்திர பிரகரணா சர்வே யுத்த விசாரதா. 9 வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அன்யே சச் மைனஸ் இன்னும் மற்ற, பகவ மைனஸ் ஏராளமான, பை பலதரப்பட்ட, சூரா மைனஸ் மாவீரர்கள், மதர்தே மைனஸ் எனக்காக என் பொருட்டு, தியக்த ஜீவிதா இஸ்டு மைனஸ் தங்கள் உயிரையே தியாகம் செய்ய துணிந்தவர்கள், நானா சஸ்திர பிரகரணா இஸ்டு மைனஸ் பல்வேறு வகையான ஆயுதங்களை ஏந்தியவர்கள், சர்வே மைனஸ் அவர்கள் அனைவரும், யுத்த விசாரதா மைனஸ் போர்க்கலையில் மிகச் சிறந்த நிபுணர்கள். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: துரியோதனன் துரோணரிடம் தொடர்ந்து கூறுகிறான், குருவே, நான் குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல மாவீரர்கள் எனக்காக தங்களது உயிரையே தியாகம் செய்ய துணிந்து இங்கே வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் பல்வேறு விதமான ஆயுதங்களை கையாளுவதில் வல்லவர்கள், போர்க்கலையில் மிகச் சிறந்த நிபுணர்கள், யுத்த விசாரதா நகைமுகம் ஆவர். துரியோதனன் தன் தரப்பு நியாயத்தை நிலைநாட்டவும் தன் படையின் பலத்தை அசாத்தியமானது என்று காட்டவும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஆனால் அவனை அறியாமல் அவன் வாயிலிருந்து தியக்த ஜீவிதா உயிரை தியாகம் செய்ய துணிந்தவர்கள், பை உயிரை விடப் போகிறவர்கள் என்ற வார்த்தை வருகிறது. கௌரவர் தரப்பில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த போரில் மடியப் போகிறார்கள் என்ற கசப்பான உண்மையை சஞ்சயன் இந்த ஸ்லோகத்தின் மூலம் திருதராஷ்டிரனுக்கு மறைமுகமாக உணர்த்துகிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் சுயநலமும் அதன் விளைவும் பற்றிய ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. மதர்தே எனக்காக, துரியோதனன் எனக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறான். அவனது அகம், ஈகோ மற்றும் பேராசைக்காக உலகெங்கிலும் இருந்து வந்த அரசர்கள் பலியாக காத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனின் சுயநலம் அவனோடு இருப்பவர்களையும் சேர்த்தே அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இதுவே சான்று. ஆயுத பலம் vs ஆன்ம பலம். கௌரவர்களிடம் பலவிதமான ஆயுதங்களும் நானா சஸ்திர சிறந்த நிபுணர்களும் இருந்தனர். ஆனால் பாண்டவர்களிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அது தர்மத்தின் வடிவான கிருஷ்ணரின் துணை. வெளிப்புற தயாரிப்புகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் உள்மனதில் தர்மம் இல்லை என்றால் வீழ்ச்சி நிச்சயம். இன்றைய சிந்தனை: நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் பல திறமைகளையும் உலகாயுத வசதிகளையும் பணம், தொழில்நுட்பம், பலதரப்பட்ட திறன்கள் ஆயுதங்களாக கொண்டிருக்கலாம். ஆனால் நமது நோக்கம் துரியோதனனைப் போல சுயநலமாக இருந்தால் அந்த வசதிகள் அனைத்தும் இறுதியில் வீணாகிவிடும். பிறருக்கு நலம் பயக்கும் நல்நோக்கத்துடன் நாம் செய்யும் செயல்களே நமக்கு என்றும் அழியாத வெற்றியை தரும். நாளை இருதரப்பு படைகளின் ஒட்டுமொத்த பலத்தையும் துரியோதனன் ஒப்பிட்டு பேசும் மிக முக்கியமான 10வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.